ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அக்ஷயம் டூர்ஸ் சார்பாக மலேசியா போயிருந்தோம். அங்கே கோலாலம்பூர் போயிருந்தோம். மலேசியாவே ஒரு தீவு தான். நம்ம ஊரில் ரூபா மாதிரி அவா ஊர் பைசா பேர் ரிங்கிட்னு பேர். நம்மளோட தோராயமாக 22 ரூபா, அவளோட ஒரு ரிங்கிட். மலேசியாவோட டோட்டல் பாப்புலேஷனில் 9% இந்தியர்கள் தான். அதாவது எண்ணிக்கையில் 60 லட்சம் பேர் இந்தியர்கள் மலேசியாவில் வசிக்கிறார்கள். இங்கே நாங்கள் பெர்ஜயா டைம் ஸ்கொயர் அப்படின்னு சொல்லப்படுற பெரிய ஷாப்பிங் மால் போயிருந்தோம். இங்கே 1000க்கும் மேற்பட்ட கடைகள் இருக்குது. இது புக்கிட் பின்டாங் அப்படின்ற ஒரு இடத்துல இருக்குது. இந்த ஷாப்பிங் மாலில் ஹோட்டல்ஸ் இருக்குது, இண்டோர் தீம் பார்க் இருக்குது. நாங்கள் அங்கே பெட்ரோனாஸ் ட்வின் டவர் போனோம். இது 1483 ஸ்கொயர் ஃபீட் உயரம் கொண்ட ஒரு இரட்டை கோபுரம். கிட்டத்தட்ட 2 கட்டிடங்களும் ஒரே உயரம் இருந்தது. 2 கோபுரங்களையும் இணைக்கிற மாதிரி ஒரு ஸ்கை பிரிட்ஜ் பாலம் அமைச்சிருக்காங்க. இந்த கட்டிடம் தான் 2003 வரைக்கும் உலகத்திலேயே மிக உயரமான கட்டிடம் என்ற பெருமையை கொண்டு விளங்கியது. இது பெட்ரோனாஸ் நிறுவனத்தின் தலைமையகமாக விளங்குகிறது. மெர்டேக்கா ஸ்கொயர் அப்படின்ற கட்டடத்துக்கு போனோம். இது மலேசியாவுக்கு 31 ஆகஸ்ட் 1957 அன்றைக்கி சுதந்திரம் அறிவிக்கப்பட்ட இடம். இது 2227 அடி உயரம் கொண்ட 118 அடுக்கு மாடிகளை கொண்ட ஒரு கட்டடம். இது உலகத்தின் 2வது உயரமான கட்டிடம் என்ற பெருமையை கொண்டுள்ளது. KL டவர், இது தொலை தொடர்பு டவர். இதுக்கு மேலே ஸ்கைடெக், அப்சர்வேஷன் டெக் அப்படின்னு அமைச்சு நகரத்தை அப்படியே கண்காணிக்கிறாங்க முழுசாக. கண்ணாடி பாலங்கள் அமைக்கப்பட்டிருக்கு நடைபாதையாக. இதுதான் உலகத்திலேயே 7வது உயரமான கட்டடம் என்ற பெருமையை கொண்டுள்ளது. 421 மீட்டர் ஹைட்டு உள்ளது. இதை மினேரா கோலாலம்பூர்னு சொல்கிறாங்க. அடுத்து 10 மலை முருகன் கோவிலுக்கு போனோம். இதை பட்டு கேவ்ஸ்ன்னு சொல்கிறாங்க. இது கோலாலம்பூர்லேருந்து 13 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள ஒரு புகழ்பெற்ற குகை கோவில். இங்கே கீழே 140 அடி உயர தங்க நிற முருகன் சிலை உள்ளது. கலர்ஃபுல்லாக பெயிண்ட் பண்ணப்பட்ட 272 படிகள் இருக்குது மலை மேலே போகிறதுக்கு. மலை மேலே சுப்பிரமணியருக்கும் வள்ளி தேவசேனா சமேத முத்துக்குமார சுவாமிக்கும் தனித்தனியாக கோவில் இருக்குது. சென்ட்ரல் மார்க்கெட், இது நம்ம தமிழகத்தில் இருக்க மூர் மார்க்கெட், சைனா பஜார் மாதிரி லோக்கல் ஐட்டம்ஸ் எல்லாம் இங்கே கிடைக்கிறது. அடுத்து KL சென்ட்ரலில் இருந்த ஆஞ்சநேயர் கோவிலுக்கு போயிருந்தோம். அங்கே விதவிதமான ஆஞ்சநேயர், நம்ம நங்கநல்லூர் ஆஞ்சநேயர், நாமக்கல் ஆஞ்சநேயர், சுசீந்திரம் ஆஞ்சநேயர், ஜெய்ப்பூர்லேருந்து வந்த ஆஞ்சநேயர், பக்தவீர ஆஞ்சநேயர், எல்லாருக்கும் தனித்தனியாக விக்கிரகம் இருந்தது. சைனாவில் எப்படி ஆஞ்சநேயரை அமைச்சு வழிபடுறாளோ அதுக்கும் விக்கிரகம் இருந்தது. ஆஞ்சநேயரின் அம்மா அஞ்சனா தேவிக்கு தனியாக விக்கிரகம் இருந்தது. சீத்தை ஆஞ்சநேயருக்கு கனையாழி கொடுக்குற விக்கிரகமும் இருந்தது. ரொம்ப நல்லா இருந்தது கோவில். அனுவ ஜெயந்தி அன்றைக்கி போயிருந்தோம். அது வேறு எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். கோலாலம்பூர் பூரா மெட்ரோ ட்ரெயின் வசதி இருக்குது, பஸ் ஃபெசிலிட்டியும் இருக்குது. நம்ம ஊர் ஓலா ஊபர் மாதிரி அங்கே கிராப் டாக்ஸி இருக்குது. அதில் 2 ஹேங்கிங் பிரிட்ஜ் இருக்குது. ஒன்று புத்ரா பிரிட்ஜு, இன்னொன்று செரிவாசன் பிரிட்ஜு. இந்த செரிவாசன் பிரிட்ஜில் தான் நம்ம தமிழ் படம் இருமுகன் ஷூட்டிங் எடுத்திருக்கா. பிங்க் மாஸ்க், இது பிங்க் கலர் கிரானைட் கற்களால் கட்டப்பட்ட ஒரு மசூதி. இது புத்ரஜயாவில் உள்ள ஒரு ஏரிக்கரையில் அமைந்துள்ளது. ஒரே சமயத்தில் 15,000 பேர் வழிபடும் அளவிற்கு மிக விசாலமான மசூதி. பர்டானா புத்ரா, இதுதான் பிரைம் மினிஸ்டரோட அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸ். பர்டானா புத்ரா என்றால் முதன்மை குடிமகன் என்று அர்த்தம். கோலாலம்பூரில் நிறைய தாவரவியல் பூங்காக்கள் உள்ளது. இப்பூங்காக்கள் மலேசியாவின் வளமான தாவர மற்றும் விலங்குகளின் பன்முகத்தன்மையை விளக்குகிறது. கோலாலம்பூரின் அழகை வியக்காமல் இருக்க முடியவில்லை. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.